கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஆன்மீக ரீதியாக சில குறிப்பிட்ட மந்திரங்கள் மற்றும் வழிபாடுகள் நம்பிக்கையுடன் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் பைரவர் வழிபாடு கடன் சுமையை குறைக்க உகந்ததாக கருதப்படுகிறது. கடன் தீர உதவும் சில முக்கிய மந்திரங்கள் இதோ. முதல் மந்திரம் ருண விமோசன நரசிம்ம ஸ்தோத்திரம். கடன் தொல்லைகளுக்கு மிகச்சிறந்த தீர்வாக கருதப்படுவது நரசிம்மர் வழிபாடு. மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஜெய லக்ஷ்மி நரசிம்மாய நமஹ அல்லது லக்ஷ்மி நரசிம்மரின் ருண விமோசன ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்யலாம். செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்மருக்கு பானகம் படைத்து வழிபடுவது விசேஷம். அடுத்தபடியாக இரண்டாவது மந்திரம் பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவர். செல்வத்தை ஈர்க்கவும் தேவையற்ற கடன்களை நீக்கவும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் மந்திரம் உதவும். மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமஹ. தேய்பிறை அஷ்டமி அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவரை வழிபடுவது பலன் தரும். மூன்றாவதாக அங்காரக செவ்வாய் வழிபாடு. ஜோதிட ரீதியாக கடனுக்கு செவ்வாய் பகவான் முக்கிய காரகர். செவ்வாய்க்கிழமை அன்று கடன் அடைக்கத் தொடங்கினால் அந்த கடன் சீக்கிரம் தீரும் என்பது நம்பிக்கை. மந்திரம் ஓம் அங்காரகாய நமஹ. வழிபாட்டு முறைகள். நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணி முதல் 6 மணி வரை மந்திரங்களை சொல்வது அதிக ஆற்றலை தரும். எண்ணிக்கை 27, 54 அல்லது 108 முறை ஜபிக்கலாம். மனநிலை மந்திரங்களை சொல்லும்போது எனது கடன்கள் அனைத்தும் தீர்ந்து நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்ற நேர்மறை எண்ணத்துடன் சொல்லுங்கள். ஆன்மீக நம்பிக்கையுடன் சேர்ந்து வரவு செலவுகளை திட்டமிடுவதும் தேவையற்ற செலவுகளை குறைப்பதும் கடன் பிரச்சனையை விரைவாக தீர்க்க உதவும். மேலும் இது போன்ற தகவலுக்கு வினோ சோல்ஃபுல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் வீடியோவில் சந்திப்போம்.